கொஞ்சம் பேர் குத்தி முறிஞ்சிங்க. அப்படி இறங்குறாங்க, இப்படி இறங்குறாங்க, போறாங்க வாராங்கன்ட்டு நெருப்பில் நின்று நீந்தி அடித்தான் இங்கே வேலை செய்கிறவங்களுடைய நுரைஞ்சு சவைத்து உல்லாசமாக இருக்கையில் பக்கத்து காணியை பாருங்க. இந்த பக்கத்து காணிகளை வேலை செய்கிற ஆக்கள், ஓகே, பக்கத்து காணியில் வேலை செய்கிற ஆக்கள் அவங்களோட காணியில் போட்டு ஒரு கொஞ்சம் குப்பையை முடிச்சு போட்டு கொடுக்குறது. இந்த ரீச்சாண்ட காணியை பாருங்க, 150லேருந்து 250 என்ன சரி, அவ்வளோ பேரும் வேலை செய்கிற அவ்வளோ பேரும் வேலை இல்லாத விட்டுட்டு வந்து இந்த நூற்றுற பணியில் இறங்கியிருந்தாங்க. ஒரு நாளுக்குள்ள போயிட்டு என்ன நூற்று முடியல காரணம்னு சொல்லி சொன்னால் இல்லாத நிலையை பிடிச்சி கிடந்த ஊழியர் கரங்களை இல்லாதவே பிடிச்சு அவ்வளோ பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நூற்று பண்டிகை 100 வரையிலான அரசியல் வேதிக்கில் எரிஞ்சது 100 முடிச்சு வந்து கொடுத்தினாரா நல்லது தெரியாமல் கொடுத்தின ஐயா வந்து விவசாயம் செய்கிற ஐயா, வயசான ஐயான்னு உங்களோட ஐயா, அவர் மந்தங்களோட நிற்கிறேன். ஆனால் பாருங்க வெண்ணில பாருங்க, வெண்ணில பாருங்க, நிற்கிற பொடியில பாருங்க, 150-200 சனம் இருக்கிற 2 உள்ள 100 காற்று அடித்து கொண்டு இருக்கிறபடியே 104 வரகளில் தண்ணி அடித்து இது பண்ணி அப்படியே பரவி கொண்டு போகுது. உங்களுக்கு இந்த அங்கே இருந்து கொண்டு வாக்கிலம வர வார்த்தைகளும் நீங்கள் கதைக்கிற கதைகளும் வந்து இறங்கி நின்றீங்களா தான் தெரியும் உங்களுக்கு என்ன ப்ராப்புகளோ தெரியல. இதில் பார்க்க கொஞ்சம் பேருக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தோஷப்படுங்க. எல்லாருக்கும் வளர்ந்த அளவு தான், என்னத்தை தான் குத்தி முடிஞ்சாலும் என்னத்தை தான் இது பண்ணினாலும் இன்னது இப்படித்தான். ஓகே, ஒரு காஞ்சி மரத்தை பாருங்க, அப்படியே எரிஞ்சு அடிக்கிற அப்படியே விடும் கஞ்சிகள் இதெல்லாம் கடவுளை கொஞ்ச நாள் உங்களோட வாத்தியலும் உங்களோட கதைகளும் உங்களோட வீடியோக்களும் முளைச்சது முளைக்காது, தெரிஞ்சது தெரியாது, அறிஞ்சது இந்த புத்தியில நூறுங்க. அப்ப இதில் பிடிச்சா நிற்காது. பாருங்க தண்ணியில பாருங்க, சந்தோஷப்படுங்க. கவலைப்படுற கணங்களும் இருக்கீங்களா, நான் சந்தோஷப்படுற ஆக்களுக்கு தான் இது லட்டு சாப்பிட்ட வேற இருக்க போது எரிஞ்சிட்டாமடா. இந்த பாத்திரம் முடிஞ்சா மேல அழியத்தே இல்லாத
நடுவில் பிடிச்சிட்டு அந்த காஜி மரத்தை நிப்பாட்டிங்கன்னா அதை பெருசாகிட்டு அதுக்கு கொண்டு போய் வந்து அது சவுண்ட் ஏற்படும். எல்லாம் 2 வாழை பேசி எல்லாரும் விட்டுடும். அது காஜி வந்து ஃபுல்லாகிடும். இந்த வயசில் தான் எதிர்பார்த்து வருவீங்க. வளர்ச்சி எதிர்பார்த்து பொருளாதார கட்டண உருவாக விரும்புகிறீங்க. அல்லது இந்த மாதிரியான சுற்றுலா தளத்தை உருவாக்கி வெளி மாவட்டங்களில் இருந்து ஆக்களை இங்கே கொண்டு வர விருப்பம் இல்லையா? அதனோட மற்ற ஆக்களுக்கும் பயன் கிடைக்கும் என்றது தெரியாதா? தொடர்ச்சியாக மாதிரியை கொடுத்துறீங்க, தென்னையை கொடுத்துறாங்க. சோசியல் மீடியாவில் வந்து அந்த கிண்ட டேட்டெல்லாம் கலைக்குது. தெரிஞ்சது சரி, தெரியாது சரி. ஏன் அப்போ வருங்காலோட இருப்பங்க நிற்க வேண்டாம். அவங்க வருங்கால சம்பந்தம் போடுங்க, செருப்பு போடுங்க. ஓகே, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. வத்திரம் வத்திரம் எல்லாம் இருந்தாலே நானுமான வத்திரம் கொடுக்குறோம். எங்கள் இனத்தில் கூட பிறந்தது இது எல்லாரும் சமாளிக்கும். Be strong, be happy.